வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நேற்று முன்தினம் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நாளை மறுநாள் புயலாக மாறும் என்று இந்திய வானிலை மையம் ஏற்கனவே கணித்திருந்தது. இந்நிலையில் புயல் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுவடையலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை நீடிக்கும் என்று கணித்துள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்திலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாளை கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமுதா, வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 5% அதிகமாக பெய்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்திய கடல் பகுதிகளில் 3 சுழற்சிகள் நிலவுவதாகவும் இதில் மலாக்கா அருகே அந்தமான் கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து அடுத்த 2 நாட்களில் புயலாக மாறும் என்றும் தெரிவித்தார். இந்திய கடல் பகுதிகளிலே ஒரு 3 சுழற்சிகள் ஒன்றாக காணப்படுகின்றன. முதலிலே அந்தமான் கடல் பகுதி, மலாக்கா நீரிணை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று 24ஆம் தேதி நவம்பர் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா நீரிணை பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும். இதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும். தொடர்ந்து பேசிய அவர் வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி குறித்தும் விளக்கினார். கடல் பகுதிகளிலே நேற்று 23ஆம் தேதி நவம்பர் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இரு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அமுதா தெரிவித்துள்ளார். 3வது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இந்த 3 சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. 2 மாவட்டங்கள், அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது. ஆரஞ்சு அலர்ட் இந்த 2 மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனைய தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாளை கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அமுதா கூறினார். நாகப்பட்டினத்தில் பெய்து வரும் கனமழையால் சவுந்தரராஜன் பெருமாள் கோயில், நீலத்தாயாட்சி அம்மன் கோவில்களுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதேபோன்று வெள்ளிப்பாளையத்தில் அகத்தீஸ்வரர் கோவில் குளம் நிரம்பி அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நாகூர் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதியடைந்தனர்.
நாகை மாவட்டத்தில் இரவு முதல் விடாமல் கனமழை பெய்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அந்த வகையில் நாகூரில் உள்ள பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிப்பதால் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் அவதியடைந்தனர். புதுச்சேரி நகர் மற்றும் கிராம பகுதிகளில் காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்தது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதனிடையே கடற்கரையில் அலைகள் ஆர்ப்பரிப்பதை காண பொதுமக்கள் கூடும் நிலையில் கடலில் இறங்க சுற்றுலா பாதுகாப்பு படையினர் தடை விதித்துள்ளனர்.